ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வந்து ஃப்ரம் டிரைவ் அண்ட் ட்ரிப். ஓகே, கார் அப்படின்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான ஒரு விஷயமா பார்த்தோம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதுக்கு நிறைய ரீசன், நம்மளோட எவல்யூஷனாக இருக்கலாம், நம்மளோட எக்கனாமிக்கல் க்ரோத்தாக இருக்கலாம். ஓகே, அப்போ நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா கார் வாங்குறது நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல விஷயம். அப்போ கார் வாங்கும்போது நம்ம நிறைய ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது அந்த கார் வாங்குற லிஸ்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் கார் வாங்கலாமா, மேனுவல் கார் வாங்கலாமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்ற கார் வந்து பார்த்தோன்னா ஒன்லி ப்ரீமியம் செக்டரில் மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு 15 lakhs எபோவ் இருக்கக்கூடிய கார்ஸில் கொஞ்சம் அது ஆட்டோமேட்டிக் அப்படின்னாவே கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடியது, ஒரு மிடில் கிளாஸ் வாங்க முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் அந்த மாதிரியான கார்ஸில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் அப்படின்றது இருந்தது. பட் இன்றைய சூழ்நிலை இருக்குன்னா பேசிக் அல்டோவில் இருந்து கார்ஸ்ன்னு எடுத்து நம்ம எல்லா வேரியண்ட்லையும் எல்லா கார்ஸில் இருக்கக்கூடிய வேரியண்ட்ஸ்லையும் ஆட்டோமேட்டிக் அப்படின்றது இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அப்போ கார் பையராக இருக்கும்போது நாம ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா, மேனுவல் வாங்கலாமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபேக்டர்ஸ், நம்ம ஒரு 10 ஃபேக்டர்ஸ் எடுத்துருக்கோம். அதை நம்ம அனலைஸ் பண்ணுறது இல்லை, நம்ம யாருக்கு ஆட்டோமேட்டிக் சூஸ் ஆகும், யார் எதை வாங்கலாம் அப்படின்றத. ஓகே, அதை பற்றி இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்ஸை பற்றி நாலேஜும் டிரைவிங் பற்றி நாலேஜும் ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு ஃபேக்டராக நம்ம எதை பற்றி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா பட்ஜெட்னு சொல்லக்கூடிய இனிஷியல் காஸ்ட், நம்ம இனிஷியலாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட். இதில் பார்க்கும்போது மேனுவல் கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே ஆட்டோமேட்டிக்கோட காஸ்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் நிறையா மெக்கானிசம் இருக்குது, நிறைய சென்சார்ஸ், நிறைய ஆக்சுவேட்டர்ஸ். நம்ம மேனுவலாக பண்ணக்கூடியது அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் இல்லையா? அப்போது அதில் பார்க்கும்போது எவ்வளோ மினிமம் ஒரு 70,000 இருந்து 1.5 lakh வரைக்கும் அதோட இனிஷியல் காஸ்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஃபேக்டராக எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸி டு டிரைவிங், அதாவது டிரைவிங் கற்றுக்கிறவங்க எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். ஏன்னா அதில் கிளச் அண்ட் கியர் அப்படின்றது இருக்காது. நம்ம டிரைவிங் கற்றுக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் எது அப்படின்னா அந்த மேனுவல் காரில் இந்த கிளச்சினுடைய பைட்டு, நம்ம அந்த கிளச்சினுடைய பைட் எடுத்து வண்டி இனிஷியலாக ஆஃப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். கிளச் அண்ட் கியர்ஸை நம்ம ஈக்குவலாக நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம அதை ஆப்ரேட் பண்ணணும். அதுதான் நம்ம இருக்கக்கூடிய அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். அந்த சேலஞ்ச் அப்படின்றது எதில் இருக்காதுன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்காது. ஏன்னா அதில் கிளச் அண்ட் கியர் இருக்காது. அப்போ டிரைவ் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ரொம்ப ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூட்டி மாதிரி, பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டி, அதாவது பைக் அப்படின்றது மேனுவல், ஆட்டோமேட்டிக் அப்படின்றது ஸ்கூட்டி. நம்ம ஸ்கூட்டி எப்படி பண்ணலாம், ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியுது இல்லையா? அதே மாதிரி தான் எது இருக்கும், ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்றது நம்ம அந்தளவுக்கு மேனுவல் அளவுக்கு என்ன பண்ணதில்லை, எஃபர்ட் போட தேவையில்ல. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால் என்ன பண்ணணும், ஈஸியாக குயிக்காக டிரைவிங்கை நம்ம கற்றுக்க முடியும். ஃபஸ்ட் ஃபேக்டராக நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம்னா டிரைவிங் கம்ஃபர்ட். அந்த கம்ஃபர்ட் அப்படின்றது காரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கம்ஃபர்ட் அப்படின்றது எதை ஃபேக்டர் பண்ணியிருக்குன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு லாங் ட்ராவல் போனாலும் நமக்கு அந்த டயர்ட்னஸ் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக் காரில் நம்ம டிரைவ் பண்ணி போனோம், அதாவது டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு அந்த டயர்ட்னஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். லெக் எஸ்பெஷலி அந்த லெக் பெயின் அப்படின்றது இருக்காது. இந்த டயர்ட்னஸ் அப்படின்றது எதில் இருக்காதுன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸில் அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூட்டி ஓட்டுறோம், என்ன தான் நம்ம பைக்ஸ் ஓட்டினாலும் நம்ம ஸ்கூட்டியில் ஓட்டக்கூடிய கம்ஃபர்ட் அப்படின்றது என்ன இருக்காது, இந்த பைக்ஸில் நமக்கு கொடுக்காது. அந்த எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு டிரைவிங் அப்படின்றது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு பீப்புளை வச்சிருக்கக்கூடியதான் இந்த ஆட்டோமேட்டிக்கோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். மேனுவல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னது அப்படின்னா ஃபன் டு டிரைவ். நம்ம கார் ஓட்டுறோம் அப்படின்னா அது நமக்கு அந்த அந்த டிரைவருக்கு அந்த இன்ஜினோட கியர் பாக்ஸோட கனெக்டிவிட்டி அப்படின்றது எதில் இருக்கும்னா ஒன்லி மேனுவலில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்டு, அதில் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வண்டி ஓட்ட அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும், கியர்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கும். நம்மளோட ஒரு டிரைவர் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். பட் அந்த மேனுவல் சொல்லி பார்க்கும்போது அந்த டிரைவரோட ஸ்டைலுக்கு, அவருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம கியர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல டார்க் வேணுமா, ஸ்பீடு வேணுமான்றது யார் டிரைவர் பார்த்து இந்த இடத்துல அவர் டேஸ்ட்டுக்கு டிசைட் பண்ணி வண்டி என்ன பண்ணலாம், ஓட்டலாம். அப்போது அந்த இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய டிரைவருக்குண்டான கனெக்டிவிட்டி பாண்டிங் அப்படின்றது ரொம்ப க்ளோஸராக அந்த ஒரு ஃபீல் எது கொடுக்கும் அப்படின்னா மேனுவல் மட்டும் தான் கொடுக்கும். ஆல்ரெடி டிரைவிங் தெரிஞ்சவங்க என்னதான் ஆட்டோமேட்டிக் ஓட்டினாலும் அவங்களுக்கு வந்து அந்த மேனுவல் ஓட்டக்கூடிய அந்த ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்டிக் அப்படின்றது கண்டிப்பாக எதில் கிடைக்காது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பைக் அண்ட் ஸ்கூட்டியை கம்பேர் பண்ணலாம். நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஸ்கூட்டி நீங்கள் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஓட்டினாலும் அந்த பைக்கில் ஓட்டக்கூடிய ஃபீல் எது கொடுக்காதுன்னா அந்த ஸ்கூட்டி கொடுக்காது. பைக்கு நம்ம பார்த்து டிசைட் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஓட்ட முடியும். பட் ஸ்கூட்டி அப்படின்றது ஜஸ்ட் அண்ட் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக், வேணுங்கிறப்ப பவர் கொடுத்துக்கலாம், வேணுங்கிறப்ப நம்ம பிரேக்ஸ் பண்ணி அதை சிம்பிளாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பட் அந்த டிரைவிங்கோட கனெக்டிவிட்டி அப்படின்றது பைக்ஸில் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது கார்ஸ்னுடைய செலெக்ஷன்.
ஓகே. இதில் என்ன கார்ஸ்னுடைய செலெக்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கன்ஃபியூஸில் இருக்கிறோம். ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா மேனுவல் வாங்கலாமான்னு சொல்லி. நீங்கள் மேனுவல் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா அது யூனிக், அது தனி மேனுவல் மட்டும்தான். பட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்னு சொல்லி பார்க்கும்போது அதில் மொத்தம் 5 டைப் ஆஃப் ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு விதமான ஆட்டோமேட்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணுது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ் இருக்குது, ஒவ்வொரு நெகட்டிவ் இருக்குது. அதில் என்னென்ன ஆட்டோமேட்டிக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஏஎம்டி, ஐஎம்டி, டிசிடி, சிவிடி, அப்புறம் டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்ற மொத்தம் 5 ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஓகே. ஒவ்வொன்றில் பாசிட்டிவாக இருக்கும், ஒன்றில் நெகட்டிவாக இருக்கும். அப்போ அது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த செலெக்ஷனை நம்ம எடுத்து நமக்கு என்ன சூட் ஆகுன்றதை தெரிஞ்சு அதை நம்ம எடுக்கிறதே ஒரு மிகப்பெரியான ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதை பற்றினா டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம ஒன்று பற்றி நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் இப்போ நீங்கள் இதில் மேனுவல் சொல்லி போனோம்னா எந்த ஒரு அந்த அந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. நமக்கு மேனுவலாக ஒரே ஆப்ஷன், நம்ம அதை பார்த்து என்ன பண்ணலாம், குயிக்காக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது என்ன பண்ணால் மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம். மேனுவல் கார்ஸை விட ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அப்படின்றது சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். அது எதில் ஹை ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு டைப்ஸை பொறுத்து ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒன்று ஓவரளவுக்கு அதிகமாக இருக்கும். இதில் இந்த ஏஎம்டி அப்படின்றது பார்த்தோம்னா நியர் டு மேனுவலோட சர்வீஸ் காஸ்ட்டு நியராக தான் இருக்கும், கொஞ்சம் தான் லிட்டில் பிட் தான் அதிகமாக இருக்கும். பட் இதே நீங்கள் டார்க் கன்வெர்ட்டர் அப்புறம் சிவிடி அந்த மாதிரி டெக்னாலஜி பார்க்கும்போது கொஞ்சம் சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபியூல் எஃபிஷியன்சின்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஓகே. பழைய ஒரு மித்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மைலேஜ் கொடுக்காது, ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தனால ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சரிங்களா? அதுவும் இந்த ஏஎம்டின்னு சொல்லக்கூடியது நியர் டு மேனுவலுக்கு ஈக்குவலான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது கொடுக்கும். அந்த 5 டைப்பில் ஒரு சில டைப் மட்டும் கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது கம்மியாக இருக்கும். பட் நம்ம ரொம்ப பழைய ஓல்டு டெக்னாலஜி மாதிரி ரொம்ப லேகலாக இருக்காது. நியர் டு மேனுவலுக்கு ஈக்குவலான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்றது இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ். ஓகே. இன்சூரன்ஸ்ன்றது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா இனிஷியல் காஸ்ட். அப்போ இனிஷியல் காஸ்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய ஐடிபி வேல்யூவும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம இயர்லி பே பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஓகே. இதில் இன்சூரன்ஸில் நெக்ஸ்ட் இன்னொரு ஃபேக்டர் என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன். எக்ஸ்ட்ரா நம்ம ஆடான்ஸ் போடுவோம். அந்த ஆடான்ஸ் பற்றின ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது கியர் பாக்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் சொல்லி போடும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நார்மல் கவரில் எது கிடைக்காது, இன்சூரன்ஸ் இந்த கியர் பாக்ஸ்க்கெல்லாம் கிடைக்காது. அப்போ அதுக்கு ஆடான்ஸ் போகிறோம். அந்த ஆடான்ஸ் கியர் பாக்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் ஆல்ரெடி நிறைய டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதாவது ஆட்டோமேட்டிக் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அந்த கியர் பாக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது கொஞ்சம் நார்மல் மேனுவலை விட கொஞ்சம் காஸ்ட்லி. அப்போ அதுக்கு போடக்கூடிய ப்ரொடக்ஷன் அந்த ஆடான்ஸ் அப்படின்றது என்ன இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ ஜஸ்ட் நம்ம இன்சூரன்ஸ் சொல்லி பார்க்கும்போது மேனுவலை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக் கார்ஸில் அதிகமாக இருக்கும். அப்போ இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஓகே. மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் ஆட் பண்ணுறேன், மறக்காம அதை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த கார்னுடைய ரிலையபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? நீங்கள் மேனுவல் கார் எடுத்தீங்கன்னா அது ஆல்ரெடி ரொம்ப நாளாக நம்ம மேனுவல் ஓட்டியிருக்கோம், நிறைய சக்ஸஸ் அது பார்த்துருக்கு. ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்னு சொல்லும்போது அது நிறைய புது டெக்னாலஜிஸ் இருக்குது. அப்போ புது டெக்னாலஜி அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அதனுடைய ரிலையபிலிட்டி லைஃப் டைம் இருக்கும் அப்படின்றது நம்மளால் கேரண்டியாக நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அது ஒரு டவுட். ஓகேவா? பட் நம்பி வாங்கலாம். பட் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அது ரிலேபிலிட்டி மேலே இன்னமும் ஒரு டவுட் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேக்டராக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா ரீசேல் வேல்யூ. நீங்கள் அந்த காரை வாங்கிட்டீங்க, திரும்ப விற்கும்போது அதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம், அதனுடைய வேல்யூ பற்றி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் கார் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வச்சுருக்கோம், அதை விற்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு யூசர் கார் வாங்குறவங்க மேக்ஸிமம் ஒரு ஆட்டோமேட்டிக் காரை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் அப்படின்றது இப்போ தான் க்ரோ ஆகிருக்கு. மேக்ஸிமம் புது கார் வாங்குறீங்களே ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா வேண்டாமான்ற ஒரு ஆசோலேஷன் இருக்கும்போது ஒரு யூஸ்டு கார் வாங்குறவங்க அது அவ்வளோவா ப்ரியாரிட்டி கொடுத்து வரமாட்டாங்க. வந்தாலும் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஏன் இவர் ஆட்டோமேட்டிக் விற்கிறாரு, அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற ஒரு 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 திங்கிங் அந்த மாதிரி வரும். அப்போது ஒரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அதாவது வாங்குறாங்க, பட் இருந்தாலும் ஒரு மேனுவல் காரை நம்பி வாங்குற மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஆட்டோமேட்டிக் காரை குயிக்காக வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ரீசேல் பண்ணும்போது நமக்கு அந்த டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிஃப்ட் கார் வாங்குறீங்க, ஒரு 2 வருஷம் ஒரு 20,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கின காரை ஒரு 9 லட்சம் இல்லை 8 லட்சத்துக்கு விற்கலாம். பட் நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா குயிக்காக நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ்க்கு என்ன பண்ண முடியாது, அதை கொடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த லாஸ் அப்படின்றது அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். பட் ஒரு புது கார் வாங்கும்போது நீங்கள் அந்த ரீசேல் வேல்யூ பற்றி நீங்கள் யோசிக்கலாமா அப்படின்னா யோசிக்க தேவையில்லை. பட் நீங்கள் ஒரு லாங் டேர்மாக ஒரு 10 வருஷம் நீங்களே வச்சு ஓட்ட போகிறீங்கன்னா அதை பற்றி நம்ம எதையும் யோசிக்க தேவையில்லை. பட் நான் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா நான் கார் மாற்றுவேன் அப்படின்ற சொல்லி பார்க்கும்போது அந்த லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதில் யாரெல்லாம் ஆட்டோமேட்டிக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இதில் நம்ம மேஜராக இந்த 10 ஃபேக்டர் பார்த்தோம்ல, இதிலிருந்து ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா லேடிஸ் புதுசாக டிரைவிங் கற்றுக்குறீங்க, ஓல்டு
பர்சன், ஓல்ட் ஏஜ் பர்சன், நல்ல ஏஜ் ஆனவங்க, அப்புறம் அதிக லெக் பெயின் இருக்கவங்க, சிட்டி யூசேஜ் அதிகமாக சிட்டிலே டிரைவ் பண்ணுறவங்க, அப்புறம் பிஸ்னஸ்மேன், ஒரு லாங் ட்ராவல் அதிகமாக லாங் ட்ராவல் போகிறவங்க, அவங்களாம் என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். வித் எதோட அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி. நம்மளால் என்ன பண்ண முடியும், இனிஷியல் காஸ்ட் ₹1,00,000, அந்த அஃபோர்டபிலிட்டி ₹1,00,000 சேர்த்து கொடுக்க முடியும். ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ், அப்புறம் ரிலேபிலிட்டி, இதெல்லாம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றீங்க. இந்த பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் சூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் செட் ஆகாது, அவங்க சூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டிரைவிங் நல்லா தெரியும், ஒரு டிரைவிங் மேலே ஒரு லவ், ஓகேவா, ரொம்ப ஒரு கனெக்டிவிட்டி, டிரைவிங் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் எது செட் ஆகாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார் அப்படின்றது அவங்களுக்கு செட் ஆகுது. அவங்களுக்கு மேனுவல் தான் ஆகும், செட் ஆகும். அப்புறம் டிரைவிங் நல்லா தெரியும், ரொம்ப யூசேஜ் கம்மி, நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன், ஆனால் டிரைவிங் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றவங்கலாம் என்ன பண்ண தேவையில்ல, மேனுவல் கார் தெரிஞ்சவங்க ஆட்டோமேட்டிக் அப்படின்றத சூஸ் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் அப்படின்றது ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா. இன் ஃபியூச்சரில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் வரப்போகுது. ஆட்டோமேட்டிக் அப்படின்றது ஒரு நம்ம ஆட்டோமொபைல் செக்டர், கார் செக்டரை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதான் நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்கூட்டி அப்படின்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போதிலிருந்து தான் என்னாச்சு, இந்த லேடிஸ் அதிகமாக வெளியே போகிறது அப்படின்றது ஒரு கிக் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து லேடிஸ் எஃபோர்ட்லெஸ்ஸாக அவங்களால ட்ரைவ் பண்ண முடியும், எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது இருந்தது. அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் அப்படின்றதும். ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள், நிறைய லேடிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இன் ஃபியூச்சரில் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் தான் வரப்போகுது. எல்லா லேடிஸ் என்ன பண்ணலாம், ஈஸியாக எஃபோர்ட்லெஸ்ஸாக அவங்களால என்ன பண்ண முடியும், ட்ரைவ் பண்ண முடியும், சரிங்களா. ஓகே, அப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மேனுவல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. அந்த காரை என்ன பண்ணலாம், எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால் ஓட்டிடலாம். பட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் கற்றுட்டீங்க அப்படின்னா மேனுவல் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம், சரிங்களா. அப்போது முடிஞ்ச அளவுக்கு கார் டிரைவிங் கற்றுக்கிறீங்க, மேனுவலில் கற்றுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக் வாங்கலாமா மேனுவல் வாங்கலாமா, நீங்கள் ஒரு கார் பையராக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஸில் இருந்திருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது கார் வாங்குறாங்க, ஒரு டவுட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு டெக்னாலஜி வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, அன்டில் பாபா ஃப்ரம் டிரைவ் அண்ட் டிஃப்ட் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.